மிக முக்கியமாக நோய்களை தீர்க்கக்கூடிய திருத்தலங்கள் நிறையா இருக்குது. ஏகப்பட்ட கோவில் இருக்குது. அதெல்லாம் வெளியே வரமாட்டேங்குது. நோய்களை தீர்க்கக்கூடிய தலங்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சென்னை திருவான்மியூரில் ஒரு கோவில் இருக்குது. அகத்தியருக்கு வந்து பார்த்திங்கன்னா, மூலிகை தன்மை பற்றி பூரண அறிவை அளித்த இந்த தலம் தான் வந்து பார்த்திங்கன்னா மருந்தீஸ்வரர்னு பேர். நிறைய பேருக்கு தெரியும் சென்னையில் இருந்தும். ஆனால் அதனுடைய அருமை பெருமை தெரியாது. பக்கத்திலே கோவில் இருக்கும், அதனுடைய அருமை பெருமை எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது ஏதாவது ஒருத்தர் எடுத்து சொன்னால் தான் தெரியும். அப்போ சென்னையில் இருக்க மக்கள் நிறையா அந்த மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஔஷதீஸ்வரர்னு பேர். இந்த இறைவனை வழிபடும் பொழுது எல்லா விதமான நோய்களும் குணமாகும். சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மருந்தீஸ்வரருக்கு உங்களால் முடிந்தால், சனிக்கிழமை பிரதோஷம் வந்தாலோ இல்லை சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தீஸ்வரருக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்வம் சமர்ப்பித்து காரம் பசம்பால் அபிஷேகத்துக்கு கொடுத்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட நோய்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியது. ஏன்னா அகத்திய முனிவருக்கே வந்து பார்த்திங்கன்னா பூரண அறிவை அளித்தது தான் இந்த மருந்தீஸ்வரர் கோவில். தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்த்து கொடுக்கக்கூடியது. எல்லா வியாதிகளாக இருந்தாலும் அந்த இறைவனிடம் சரணாகதி அடைங்கள். மருந்தீஸ்வரர் தீர்க்க முடியாத நோய்களை தீர்த்து கொடுப்பார். சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்தலம் மருந்தீஸ்வரர். கெட்டியாக பிடிச்சி